அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பினை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகாக ஓய்வில் இருந்து விடைபெற்று இன்றைய தினம் அவருடைய வழக்கமான அலுவலகங்களை தொடங்கியிருக்கிறார். இந்த சூழலில் இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். அவருடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த சந்திப்பின் போது இடம்பெற்றிருக்கிறார். அதேபோன்று தேமுதிக சார்பில் அவர் இந்த சந்திப்பில் ஈடுபட்ட போது அவருடன் தேமுதிகவிலிருந்து எல்.கே. சுதீப், பார்த்தசாரதி உள்ளிட்டவரும் உடன் இருந்திருக்கின்றனர். இந்த சந்திப்பு முதலமைச்சருடைய நலன் குறித்து விசாரிப்பதற்கான ஒரு சந்திப்பாக இருக்கிறது என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்மை காலங்களாக அரசியலுடைய களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிற சூழல்ல பிரேமலதா விஜயகாந்த் முதல்வரை சந்தித்திருப்பது பெரும் ஒரு பேச்சை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஜனவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய தேமுதிகவுடைய மாநாட்டிற்கு பிறகு தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கமிக்கக்கூடிய கட்சிகள் உறுதி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மேலும் கூடுதலாக சில கட்சிகள் வரக்கூடும் என்று திமுக தலைமையும் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்பான நலம் விசாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இந்த நலம் விசாரிப்புக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதற்கான படங்களும் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் குறித்து அண்ணன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதும் கூட அரசியல் கவனம் பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு. அதே போன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில 2020 தேர்தலுக்கு பிறகாக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பொழுது உடல்நலம் கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய இல்லத்தில் அவருக்கான உடல்நலம் சாதித்திருந்தார். அதே போன்று விஜயகாந்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்குமான அந்த நட்பு என்பது நீண்ட கால நட்பு என்ற அடிப்படையில, குடும்ப நட்பு என்ற அடிப்படையிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தேமுதிக தரப்பில் சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் அரசியல் களத்தில் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சருடைய நலன் குறித்து தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் இருந்த நேரத்திலும் செல்லவில்லை. அதே போன்று அவர் மருத்துவ ஓய்வில் இருந்த இதனால் வரையிலும் செல்லவில்லை. இன்றைய தினம் அவருடைய வழக்கமான அலுவலக பணிகளை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார். இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.